எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும், சேமிப்பு குறித்த தகவல்களையும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும், இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்க சார். இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க MSME, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் பத்தி. இதுல வந்து முக்கால்வாசி இல்ல முழுமையாவே கூட பாத்தீங்க அப்படின்னா பெண்களோட பங்களிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ பெண்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ல என்ன மாதிரியான வசதிகள் இருக்கு, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எப்படிலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா சார். இப்போ வந்து நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம ஆண்கள் பத்தி பேசுறோம், பெண்களை பத்தி பேசுறது இல்லையேன்ற மாதிரி நிறைய பேர் கேட்கறவங்க கேட்கலாம். ஆனா பெண்களுக்கு அதே மாதிரியே அவங்க நிறைய வாய்ப்புகள் வந்து இப்போ உருவாகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சேலஞ்சா அவங்க எடுத்துக்கிட்டு மேல வந்து சாதிக்கிறாங்க நிறைய பேர். அப்படிங்கிறப்போ என்னென்ன மாதிரியான துறைகள்ல அவங்க வரலாம், எப்படி எல்லாம் அவங்க ஸ்டார்ட் அப்ல வந்து அவங்க வந்து ஷைன் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு இதை பார்த்தேன், ஒரு நெட்ல வந்து தேடுறப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி அவங்க வந்து சிங்கிள் மதரா இருக்கிறாங்க, டைவர்ஸ் ஆயிருக்கு, குழந்தையோட இருக்கிறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கே கொஞ்சம் கஷ்டத்துல இருந்திருக்கிறாங்க. ஏன்னா டைவர்ஸ் ஆகி ஒரு 6 மாசம் தான் ஆயிருக்குன்ற ஒரு விஷயம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அவங்க பையனை படிக்க வைக்கணும், அந்த சேலஞ்ச் இருக்கு, அதுல இருந்து அவங்க ஓவர் கம் பண்ணணும். அப்படின்றப்போ அவங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் சேர்ந்துக்கிறாங்க. அன்றாட அவங்க வாழ்க்கையில ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல போய் டிரைவிங் கத்துக்கிட்டு, இந்த டிரைவிங் கத்துக்கிட்ட பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஓலா அல்லது ஒரு ஊபர் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த டாக்ஸி, கேப் சர்வீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரியான ஒரு சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம்ல போய் அவங்க வந்து டிரைவரா அவங்க இத சேர்றாங்க. இந்த டிரைவிங் இதுல வந்து சேரப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிஸுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றப்போ ஒரு டிரைவரா இவங்க வந்து போய் சேர்றாங்க. அங்க வந்து சேர்ந்தப்போ யதார்த்தமா அவங்க வந்து அந்த சர்வீஸ்ல இருக்கிறப்போ ஒரு கஸ்டமர் வந்து பேசிட்டே இருக்கும்போது அந்த ஒரு லேடி கஸ்டமர் தான் அவங்க. அவங்க சொல்லுவாங்க, ஏன் மேடம் நீங்க வந்து ஏன் இந்த மாதிரி யோசிக்க கூடாது, தனியாவே நீங்க ஒரு கேப் சர்வீசஸ் ஆரம்பிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்து அவங்களுக்கு தூண்டுறாங்க. அந்த ஒரு சிந்தனை அவங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஊக்கத்தை கொண்டு வந்து, ஆமா ஏன் இது நான் பண்ணக்கூடாதுன்ற ஒரு யோசனையில கொண்டு வந்து அவங்க என்ன எங்க போய் அது முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தனியா வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல வந்து அவங்க திறக்கிறாங்க. அதுக்கு பர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அந்த டிரைவிங் ஸ்கூல்ல வந்து நிறைய பேர் லேடிஸ் டிரைவர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிரைவிங்கை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அந்த லேடி டிரைவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல் டு டூன்ற மாதிரி எல்லாம் இல்லை. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நபர்கள், லேடிஸா இருக்கட்டும், ஒரு நகரத்துல வந்து ஒரு மெய்டா வந்து வேலைக்காரியா வந்து ஒரு வீட்டுக்கு வந்து வேலைக்காரியா சேரணும்ன்ற ஒரு மனநிலையில அந்த சந்தர்ப்பத்துல அந்த சூழ்நிலையில வந்து மாட்டிக்கொண்ட பெண்மணிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அந்த டிரைவிங்கை வந்து கத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களே வந்து ஒரு கேப் சர்வீசஸ் ஆரம்பிச்சு அந்த கேப் சர்வீசஸ் வழியாக இந்த லேடிஸுக்கு எல்லாருக்குமே வந்து டிரைவிங் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொண்டு வந்து அந்த கேப் சர்வீசஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் நாங்க வந்து ப்ரொவைட் பண்றோம். அதுல சில கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லேட் நைட் ஜாப்ஸ் எல்லாம் போவாங்க, நைட் ஷிஃப்ட்டுக்கு போறக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல லேடிஸும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. கேப்ல போகும்போது அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், டிரைவர் வந்து மேல் டிரைவரா இருந்தாங்க அப்படின்னா. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய எல்லாமே டிரைவர்ஸும் ஃபீமேல் டிரைவர்ஸா இருக்காங்க, உங்களுடைய ஃபீமேல் எம்ப்ளாயிஸுக்கு வந்து நாங்க பிக் அண்ட் டிராப் பண்றோம் எங்களுடைய கேப் சர்வீஸ்லன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு
அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் அவங்க அதுல இது ஆயிடுவாங்க, பாப்புலர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது நான் சொன்ன மாதிரி ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. லேடிஸ் வந்து நைட்ல வந்து டிராவல் பண்றதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், லேடிஸ் எம்ப்ளாயிஸா இருக்கிறவங்க, ஐடில இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாவே இது வந்து வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கேப் டிரைவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி கேப் டிரைவரா கொண்டு வந்ததுனால அது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் அது உருவாக்குச்சு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து அது ஜென்ரேட் பண்ணுச்சு. அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சு. இந்த வேலை வாய்ப்பின் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து செல்ஃப் சஃபிஷியன்டா அவங்க சுயமரியாதையோட அவங்க வந்து வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து அதை நிறுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் லேடிஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துல சொன்னேன். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் டைப்பர்ஸ் பண்ணலாம், ஆர்கானிக் சானிட்டரி நாப்கின்ஸ் பண்ணலாம். அதன் வழியாக இக்கோ ஃப்ரெண்ட்லி நாப்கின்ஸ், இக்கோ ஃப்ரெண்ட்லி டைப்பர்ஸ், குழந்தைங்களுடைய டைப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இருக்கும். அது என்வாயன்மெண்ட்லி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்வாயன்மெண்ட் வந்து பாதிப்பு உண்டாக்கும், மாசுபடுத்தும். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். அப்படின்றப்போ அதை வந்து எப்படி மாத்தி கொண்டு வர முடியும்? காட்டன் டைப்பர்ஸை கொண்டு வர முடியுமா? காட்டன் பேட்ஸை கொண்டு வர முடியுமா? அதன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல ஆகக்கூடிய அந்த இதை வந்து தடுக்கலாமா, பொல்யூஷனை அப்படின்றத வந்து யோசிச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொண்டு வரதுக்கான சாத்தியங்களும் இருக்கு. லேடிஸுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு இதுல. அவங்களுடைய ப்ராப்ளம்ஸுக்கே நிறைய சொல்யூஷன்ஸ் அவங்களே வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன், இந்த ரெஸ்ட் ரூம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. ஜென்ஸுக்கு பிரச்சனை இருக்காது, ஆனா லேடிஸுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை. நைட் டைம் டிராவல் பண்றப்போ பஸ்ல போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவசரத்துல எங்கேயாவது வண்டி நிறுத்திட்டு போறதுன்றது அவங்களுக்கு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதே வந்து ஒரு லேடி ஆண்டர்பிரினரா வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் அப்பா கொண்டு வந்து அந்த லேடிஸோடைய அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்களே கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் கன்வீனியன்ட்டா இருக்கும், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் போக வந்து இன்னும் லேடிஸுக்கு வேலை வாய்ப்புக்கு அல்லது வந்து ஸ்டார்ட் அப்பே அவங்க செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து காய்கறி தொழில் நம்ம வந்து பார்த்திருப்போம், சந்தையில நிறைய பேர் மார்க்கெட்ல லேடிஸ் எல்லாம் உட்காந்து வித்துட்டு இருப்பாங்க, பெண்மணிகள். ஸோ அவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் லோன் அப்ளை பண்ணி ஒரு வண்டி வாங்கி, இப்போ நான் டிரைவிங் பத்தி ஒரு உதாரணத்தை சொன்னேன், அவங்களே ஒரு டிரைவிங்லும் கத்திருந்தாங்க அப்படின்னா, கத்துக்கிட்டு அவங்க ஒரு லைசன்ஸ் பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களே ஒரு வண்டியை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதாவது ஒரு இந்த குட்டி யானைன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லோடு வண்டியை வந்து வாங்கிட்டு அதன் வழியாக காய்கறி வந்து அவங்க விற்கலாம். அது மூலமாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல இவ்வளவு நேரத்துல மட்டும்தான் வந்து அந்த சந்தை திறந்திருக்கும், சாயங்கால நேரத்துல அல்லது பகல் நேரத்துல. அதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி சந்தையிலையும் உட்கார்ந்துட்டு சம்பாரிச்சுட்டு அது போகவே கொஞ்சம் லோடையும் ஏத்திட்டு வீட்டுக்கும் சப்ளை பண்றதுக்கு வந்து அந்த வண்டியை யூஸ் பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரொடக்டிவா அவங்க மாத்திக்கலாம் அவங்களுக்கு அவங்களே அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே அது பால் வண்டியாகவும் கொண்டு வர முடியுமா? ஏன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து இப்போ வந்திருக்கு, இப்போ ரெஃப்ரிஜரேஷன் எல்லாமே சின்ன வண்டியிலே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் பெட்டி வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். அப்படின்றப்போ இப்போ பால் பேக்கெட்ல இருந்து எல்லாமே வந்து ரோட்லயே வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு போய் அதை விற்க முடியுமா, வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ண முடியுமா பாலை? ஸோ இது வந்து எங்க அப்படின்னா நகரப்புறத்துல இப்போ நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நிறைய தனியார் கம்பெனிகள் எல்லாம் அந்த டோர் ஸ்டெப் டெலிவரி கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. கிராமப்புறத்துல இதை கொண்டு வர முடியுமா அப்படின்ற அது அவங்க பார்க்கலாம். ஸோ அதே போல வேற ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் அங்க கொண்டு வர முடியுமா? ஸோ சிட்டியில இருக்கக்கூடிய சில பிசினஸை வந்து கிராமப்புறத்துலயும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பத்தி எல்லாம் அவங்க யோசிக்கலாம். அதன் வழியாக அவங்க வந்து நிறைய வேலை வாய்ப்பை வந்து ஸ்டார்ட் அப்பின் வழியாக கொண்டு வர்றதுக்கான சாத்தியங்களும் கூட இருக்கு. கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய நிறைய பண்பாடு ரீதியான பொருட்களாகட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டரியா இருக்கட்டும், அப்புறம் அவங்க செய்யக்கூடிய இந்த ஆர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஆர்ட்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து நிறைய நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். கிராமப்புறத்துல நம்ம பார்த்திருப்போம், மண்பானை செய்யற விஷயம் ஆகட்டும். இதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் வழியாக கூட அவங்க லோனை எடுத்துக்கிட்டு அதை வந்து கொண்டு வந்து அதை கத்துக்கிட்டு அந்த ப்ராடக்டை அவங்க ஒரு மார்க்கெட் அந்த சந்தையில வந்து அவங்க ஆன்லைன்ல அவங்க விற்கிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக தான் இருக்கு. அதன் வழியாக எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து அவங்க அச்சீவ் எடுத்துக்கலாம். படிச்சிருக்கிறாங்க, அது கல்வி அறிவு இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தனியார் டியூஷன் சென்டர் மாதிரி ஆரம்பிக்க முடியுமா? நீங்களே ஒரு 4-5 பேர் சேர்ந்து அந்த கோச்சிங் சென்டர் மாதிரி கொண்டு வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கோ
அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் பரீட்சைக்கோ ஐபிஎஸ் பரீட்சைக்கு இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு வந்து உங்களுடைய அந்த கோச்சிங் சென்டர் வந்து கிராமப்புறத்துல நீங்க எல்லாம் சேர்ந்து உருவாக்கி அதன் வழியாக அங்க இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாம்ஸுக்கு ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸ் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்ஸுக்கு எல்லாமே ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டேலண்ட்டை வந்து நீங்க பயன்படுத்திட்டு அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து ட்ரைனிங் பண்றதுனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்த மாதிரி ஆயிருக்கும். அதே போலவே ஒரு சிட்டில இருக்கக்கூடிய அந்த கோச்சிங் சென்டர் கொடுக்கக்கூடிய அங்க கட்டக்கூடிய ஃபீஸை விட ஒரு கன்செஷன் ஃபீஸ்ல வந்து நீங்க அவங்களுக்கு வந்து சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுனால ஸோ உங்களுக்கு அந்த பிசினஸ் மாடல் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.